கர்த்தரும் அருமை இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளினுடைய தேவ செய்தி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஐசையா சாப்டர் 40 verse 29. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம். He gives strength to the weary and increase the power of weak. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு Do not go weary. நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. இந்த நாளிலே 4 காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். முதலாவதாக, do not be weary in the day of adversity. இரண்டாவதாக, don't be weary when things are not favored to us. மூன்றாவதாக, don't be weary when the Lord disciplines and rebukes. நான்காவதாக, don't be weary in doing good things. இந்த 4 காரியத்தை நாம் பார்த்து தியானித்து ஆசீர்வாதத்தோடு நாம் செல்லும். முதலாவதாக, பிரியமானவர்களே, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, நமக்கு ஒரு காரியம் சாதகமாக நடக்காமல் இருக்கும்போது நம்முடைய உள்ளம் சோர்ந்து போய் விடுகிறது. மூன்றாவதாக, கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது, கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் போது நம்முடைய உள்ளம் சோர்ந்து போகிறது. நான்காவதாக, நற்கிரியைகள் செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்ற 4 தலைப்பிலே இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஆலோசனை, ஒரு தைரியம் என்னவென்றால், நீ சோர்ந்து போகாதே என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருவேளை சோர்ந்து இருக்கலாம். ஆண்டவர் சோர்வு வராது என்று அவர் சொல்லவில்லை. அதனால்தான் வேதத்தில் அருமையான வார்த்தைகளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும், அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. விசுவாசத்திலே தடுமாற்றங்கள் வரும், அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று கர்த்தர் நம்மோடு பேசுறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில சோர்வுகள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் உன்னை மரண பரியந்தம் நடத்த அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே எந்த சூழ்நிலையில ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை, என்னையும் ஆண்டவர் தைரியப்படுத்த விரும்புகிறார். சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லி, பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். ஒவ்வொரு காரியங்களை தெளிவாய் வாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள், Proverbs 24 chapter 10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். If you faint in the day of adversity, your strength is small என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போகாதே. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில, இன்னலான வேளையில, துன்பமான வேளையில நீ ஏன் சோர்ந்து போகிறாய்
என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆபத்து வரும்போது, கஷ்டம் வரும்போது, போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, இன்னல் வரும்போது, துன்பம் நம்மை நெருக்கும் போது சோர்ந்து போகாமல் இருக்க முடியாது. ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போக கூடாது என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம். சங்கீதம் 46:1 ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆகவே ஆபத்து காலங்களை கண்டு பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த சோர்வை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு ஆபத்து வந்தது. ஆபத்துன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு டேஞ்சரஸான சூழ்நிலை என்று மாத்திரம் அல்ல. பிரியமானவர்களே, விசுவாசத்திலே ஆபத்தில் இருக்கிறோம். ஆமோஸ் 6:6 வாசிக்கும் போது பரிசுத்தம் என்கிற ஆபத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசேப்பு அந்த ஆபத்தான சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவர் அவரை பாதுகாத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பலவிதமான ஆபத்துகள் நம்மை சுற்றிலும் நெருங்கி இருக்கிறது. பலவிதமான கிறிஸ்துவ வாழ்க்கையிலே போராட்டமான சூழ்நிலை நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சம்பவத்தை 1 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் chapter 30. 1 சாமுவேல் 30:6 வாசிக்க கேட்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்துகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீதுக்கு ஒரு ஆபத்து வருகிறது. தாவீதுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது. தாவீதுக்கு ஒரு இன்னல் வருகிறது. பிரியமானவர்களே, அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். அவனுக்கு விரோதமாக தேசம் எழும்பினது. தன்னுடைய சொந்த குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் சிறைப்பிடித்து போய்விட்டார்கள். எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆபத்தான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அவனுடைய ஆத்மா சோர்ந்து போகிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான நேரத்தில் தாவீது ஒரு அருமையான காரியத்தை செய்கிறார். அதை வாசிக்கும் போது 6 சொல்லப்படுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது தன் கர்த்தருக்குள்ளே, தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். David strengthened himself in the Lord his God. ஆண்டவருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆபத்து வரும்போது, இன்னல் வரும்போது, துன்பம் வரும்போது நாம் என்ன சொல்லுகிறோம்? ஏன் எனக்கு இப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு? ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நாம் என்ன சொல்லுகிறோம்? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடந்தது? தேவன் ஏன் என்னை கைவிட்டார்? எவ்வளவோ நன்மைகளை நான் செய்திருக்கிறேன், இந்த ஆபத்திலே ஏன் எனக்கு இப்படி என்று சொல்லி ஒருவேளை சோர்வு வரலாம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 42 நேராக திருப்பிக் கொள்வோமா? ஆதியாகமம் 42 28 வாசிக்க கேட்போம். ஜெனிசிஸ் chapter 42 verse 28. அங்கே பார்க்கிறோம், தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய், அவர்கள் இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும்போது நாம் என்ன சொல்லுகிறோம்? ஏன் தேவன் எனக்கு இப்படி செய்தார்? ஏன் எனக்கு தேவன் இப்படியாக அனுமதித்தார்?
ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? சோர்வு வரும்போதெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம் அல்லவா பிரியமானவர்களே? வேதத்திலும் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் தாவீது அவனுடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே, ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது ஆபத்தான சூழ்நிலையிலே, கஷ்டமான சூழ்நிலை கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார் பிரியமானவர்களே. ஆனால் ஒன்று மாத்திரம் அறிந்து கொள்ள முடிகிறது. தாவீது he proactively built a relationship with the God. ஆண்டவருடைய ஒரு உறவிலே அவன் மிகுந்த நெருக்கம் உள்ள ஒரு தொடர்பிலே அவன் இருந்தபடியினாலே அந்த ஆபத்து காலத்திலே அவன் அந்த சோர்வில்லாதபடி அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. build a relationship with the God. தாவீது அப்படித்தான் தன்னுடைய அனுபவத்தை இந்த இடத்திலே சொல்லுகிறார். கர்த்தருடைய அந்த உறவிலே அவன் ஐக்கியமா இருந்தபடியினாலே பிரியமானவர்களே, ஆபத்து காலத்துல நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு build a relationship with the God. கர்த்தருடைய உறவு நமக்கு இருக்கும் என்றால், ஒரு நெருங்கிய உறவு, நான் சொல்லுகிற அனுபவம் என்னவென்றால், ஒரு நெருங்கியதான ஒரு உறவு இருக்கும் என்றால் ஆபத்துக்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எல்லா சூழ்நிலும் அடைக்கப்பட்ட வாசல்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த சோர்வை மாற்றி போட அவர் வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய நெருங்கிய உறவில் நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவார். build a relationship with God. அப்போ ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு என்று சொல்லும்போது பிரியமானவர்களே, have a quiet time with God. have a quiet time. spend time with God. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கொஞ்ச நேரம் தனித்து நின்று அமர்ந்து காத்திருப்போம். இன்னைக்கு நம்ம மணி ஸ்பெண்ட் பண்றோம், ஷாப்பிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், குக்கிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், என்டர்டைன்மெண்ட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எல்லாவற்றுக்கும் நம்ம நேரங்களை செலவு செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய உறவிலே ஐக்கியமா இருப்பதற்கு நாம் நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். we have to spend our time. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய நேரங்களை செலவழித்து தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய உறவு தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய உறவிலே நாம் கட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயாவில் 40 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஐசையா சாப்டர் 40 எல்லாருமா எடுத்துக்கொள்வோமா? ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். But those who wait on the Lord shall renew their strength. ஆண்டவர் சொல்லுகிறாரு, wait on the Lord. Do you want to build a relationship with the God? Have a quiet time. Spend time with the God. Wait on the Lord. கர்த்தருக்கு காத்திருங்கள். இன்னைக்கு காத்திருக்கிறது யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம். ஏதாவது ஒரு காரியத்துக்காக போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கனாலே நம்மளுக்கு கோபம் வந்துடுது இல்லைங்களா? வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாலே நமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை போயிடுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்தில் நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் காத்திருக்கும் போது ஒரு புது பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கழுகு பிரியமானவர்களே, தன்னுடைய பலனை இழக்கும் போது அது போய் அமர்ந்து கொள்ளும். அமைதியாய் அந்த கழுகு பொறுமையோடு கூட திரும்பவும் தன்னுடைய பலனை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அது அமைதலாய் காத்திருந்து தன்னுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும். ஆகவேதான் ஆண்டவர் நமக்கு அருமையாய் ஆலோசனை கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போயிருக்கிறாய், உன்னை திடப்படுத்திக் கொண்டு என் சமூகத்தில் நீ காத்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆகவேதான் அப்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மகிமையான ஒரு ஆலோசனை, என் சமூகத்திலே நீ காத்திரு என்று சொல்லி. சங்கீதம் 27:14 எடுத்துக்கொள்வோமா? Psalm 27:14 அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று நாம் வாசிக்கிறோம். Wait on the Lord, he shall strengthen your heart. பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் கர்த்தருடைய உறவிலே மிகுந்த நெருக்கமாயிருங்கள். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆபத்து நேரம் வரும்போது எல்லாரும் கைவிட்டுருவாங்க. பிரச்சனை நேரம் வரும்போது யாரும் நமக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீயே திடப்படுத்திக்கொள். எப்படி திடப்படுத்திக் கொள்ள முடியும்? தேவ சமூகத்துல, தேவ பிரசன்னத்துல, ஆண்டவரோடு கூட உள்ள உறவிலே நீ இருக்கும்போது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமா இருங்கள். இப்படிப்பட்ட ஆபத்து வந்ததே, இப்படிப்பட்ட போராட்டம் வந்ததே ஏனென்று சொல்லி கலங்காதிருங்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலை தேவ சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுகிற சத்தத்தை நாம் கேட்போம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக, நமக்கு ஒரு காரியம் சாதகமாக நடக்கவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது, நமக்கு ஒரு காரியம் சாதகமாக அமையாமல் போகும்போது நமக்குள்ளே ஒரு சோர்வு வருகிறது. எல்லாம் சுற்றிலும் நடக்கும்போது, ஒரு காரியம் நன்றாக எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும்போது அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் ஒரு காரியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆத்மாவில் ஒரு சோர்வு உண்டாகிறது இல்லையா பிரியமானவர்களே? இன்றைக்கு கூட ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு பேசுறார், உனக்கு சாதகமா நமக்கு கிடைக்கலன்னும் போது நீ சோர்ந்து போயிட்டியா? Don't be weary when things are not favored to you. வாசிக்க கேட்போமா? யோனா, இந்த வேதத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. யோனா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோனா chapter 4 verse 8 வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று சொன்னான். பிரியமானவர்களே, அவனுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. அந்த செய்தி அவனுக்கு சாதகமாக, ஃபேவராக அது அமையவில்லை. அப்படி இருக்கும்போது அவனுக்கு மிகுந்த சோர்வு உண்டாகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? யோனா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். யோனா 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்க கேட்போம். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழே நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனப்படிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணத்து செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணத்து செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். யோனா பாருங்கள், அந்த இடத்துல அந்த நகரத்துக்கு புறப்பட்டு அந்த நகரத்துக்கு கிழக்கே போய் அந்த பட்டணத்துக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு ஆமணக்கு செடி அவன் தலை மேலே வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுறான்.
அவனுக்கு அது நிழலா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டானாம். அப்போ ஒரு நல்ல செய்தி வரும்போது, நமக்கு சாதகமா நடக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம், சோர்வே இல்லை, ஜாலியா இருக்கிறோம். ஆனா ஒரே நாளிலே ஒரே இரவிலே அந்த ஆமணக்கு செடி வெயிலே காய்ந்து போய் விட்டது. அவன் தலை மேலே வெயில் வந்த உடனே ரொம்ப சோர்வாயிடுறான், ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிடுறான். ரொம்ப சோர்ந்து போயிட்டு என்ன சொல்றான், நான் வாழ்வதை விட செத்துட்டா நல்லது. அவ்வளோ ஒரு மனச்சோர்வு, ஆத்துமாவிலே ஒரு சோர்வு வரும்போது பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்றான், யோனா நான் வாழ்றதை விட செத்தா நல்லது என்று சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேர் பிரியமான ஆத்துமாவிலே சோர்வு வரும்போது என்ன சொல்றோம், என்ன பிரதர் வாழ்ந்து பிரயோஜனம், வாழ்றதை விட செத்துட்டா நல்லது என்று சொல்லுறோம். ஏனென்றால் தனக்கு சாதகமாக வராமல் இருக்கும்போது, நாம் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருக்கும்போது, நாம் ஜெபித்த காரியங்கள் நடக்காமல் இருக்கும்போது பிரியமானவர்களே சோர்ந்து விடுகிறோம். நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு காரியம் நடக்காமல் இருக்கும்போது, எவ்வளவோ ஜெபம் பண்ணியும் இவ்வளவு என்னுடைய வியாதி சுகமாகவில்லையே என்று ஒருவேளை சோர்ந்து போகிறோம். எவ்வளவோ ஜெபம் பண்ணியும் என்னுடைய வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கவில்லையே என்று ஒருவேளை சோர்ந்து போகிறோம். தனக்கு சாதகமாக ஒரு பதில் கிடைக்காமல் போகும்போது உள்ளத்திலே சோர்வு வருகிறது அல்லவா? பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக ஆண்டவர் எனக்கு ஃபேவர் பண்ணலன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அவர் உன்னை மரண பரியந்தும் அவர் உன்னை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். சின்ன சின்ன காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டு கிடைக்கலையே, ஒருவேளை மனுஷங்கிட்ட கேட்டு கிடைக்கலையே, எதிர்பார்த்த காரியம் கேட்டு கிடைக்கலையேன்னு சொல்லி நீ டிசப்பாயிண்டட் ஆகியிருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுற காரியம் என்னவென்றால், நீ சோர்ந்து போகாதே என்று கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு பக்தனை பார்க்கும்போது வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். 1 King chapter 19 அங்க வாசிக்கும் போது 4ஆம் வசனம், அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல. சோறு வரும்போது இதுதான் சொல்றோம், போதாண்டவரே போதும், ஏன் எனக்கு மாத்திரம் இது, ஏன் எனக்கு மாத்திரம் அந்த கஷ்டம், ஏன் எனக்கு மாத்திரம் அந்த பண கஷ்டம், ஏன் எனக்கு மாத்திரம் என் குடும்பத்துல இப்படி, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி என்று சொல்றோம். எலியாவும் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். சோறு வரும்போது நம்ம இப்படிதான் பயன்படுத்துகிறோம் பிரியமானவர்களே. ஏன்னா எலியாவுக்கு விரோதமான சாதகமான வார்த்தை வரல. எலியாவுக்கு விரோதமாக ஒரு எசபேல் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவனுடைய அந்த வார்த்தை அவனுக்கு ஃபேவராக இல்லாதபடினால அவனுக்குள்ளாய் ஒரு சோர்வு வந்துச்சு. போய் சூரச்செடியில போய் அமைதியா படுத்துட்டார், சோர்ந்து போய் படுத்துட்டார். அப்போ தேவ தூதன் வந்து சொல்றாரு, வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் வசனம், ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு எலியாவே, எழுந்திரு, போஜனம் பண்ணு. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. ஆண்டவர் அவன் சோர்ந்து போய் படுத்துட்டு இருந்தா ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு ஒரு சாப்பாடும் தண்ணீரும் அடையும் கொடுக்கிறார் பாருங்க. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கிட்டான். அவ்வளோ சோர்வு அவனுக்குள்ள. நமக்கு ஃபேவரா வராத போது அவ்வளோ சோர்ந்து போயிடுறோம். சாப்பிட்டு திரும்ப படுத்துக்கிறோம், சோர்ந்து போயிடுறோம். ஆனா எலியாவும் பாருங்க அப்படி இருந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், எலியா நீ எழுந்திரு, எம்மட்டுமாய் நீ படுத்து கொண்டிருப்பாய். அவனை தட்டி எழுப்புறார். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம பார்த்து தட்டி சொல்றார். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து தட்டி சொல்லுங்க. அப்படி யாரும் இல்லை, உங்களே தட்டி கொள்ளுங்க. உங்களே தட்டி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லுங்க.
கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றார், நீ சோர்ந்து போய் படுத்துட்டு இருக்கிறியா? இல்ல மகனே மகளே, உனக்காக வச்சிருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது, அதை நீ பார். எலியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, காட்ஸ் ரெவலேஷன் டு எலைஜா, கர்த்தருடைய வெளிப்பாடு உண்டாகிறது. நீ செய்ய வேண்டிய காரியம் உனக்கு அறிவிக்கப்பட போகிறது. ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை வெளிப்பாடை ஆண்டவர் எலியாவோடு பேசுறார். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு சாதகமா நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய் கவலையோடு படுத்துட்டு இருக்க வேண்டாம். அதுவும் விசேஷமா அந்த லாக்டவுன்ல குறிப்பா நம்ம என்ன பண்றோம், நல்லா வடை பாயாசம், மற்றபடி வேற என்ன வருது, எல்லாம் போண்டா பஜ்ஜி, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு எலியா போல ஒரு வேளை படுத்துனுக்கலாம், தூங்கிட்டுக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாதே. ஆண்டவர் உன்னை தைரியப்படுத்தி, உனக்கு சாதகமா வரலன்னு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, என்ன எவ்வளவு காலம் இப்படியே போய் கொண்டிருக்கும், காத்திருக்குது இருதயத்தை இழைக்க செய்யும் பிரியமானவர்களே. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உனக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, யோனாவே இந்த மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். சின்ன சின்ன காரியங்களுக்காக நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? சோர்ந்து போகாதே மகனே. தேவன் உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. உனக்காக தேவன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. உனக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. ஆகவே நீ சோர்ந்து போக, நீ போக வேண்டிய தூரம், நீ ஓட வேண்டிய, கர்த்தர் உனக்காக வச்ச திட்டம் பெருசு, கர்த்தர் உனக்காக வச்ச ஆசீர்வாதம் பெருசு. ஆகவே நீ இந்த சின்ன காரியத்துக்காக நீ சோர்ந்து போனா எப்படி? ஆகவே தைரியப்படுத்திக்கோ, உன்னை திடப்படுத்திக்கோ. ஆகவே ஆண்டவர் உனக்கு போஜனத்தையும் தண்ணீரை கொடுத்து ஆண்டவர் எலியாவை தேற்றின ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை மகிமையாய் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். மூன்றாவதாக வாசிக்க கேட்போம், நீதிமொழிகள் Proverbs 3:11 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, ஆமென். அவர் கழிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. வசனத்தை பார்க்கலாமா? அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாதே. பிரியமானவர்களே, don't be weary when the Lord discipline and rebukes us. கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது, கர்த்தர் ஒரு காரியத்துக்காக உன்னை சிட்சிக்கிறார், கர்த்தர் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், கர்த்தர் ஒரு காரியத்திலே உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, அதே வசனத்துல வாசிக்கிறோம் 12ஆம் வசனத்துல, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, வசனம் சொல்லுகிறது, எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? சிட்சிக்கிறாராம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த காலகட்டத்திலே ஏன் எனக்கு மாத்திரம் சோர்வு என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். ஆண்டவர் சில வேளைகளே அவர் சிட்சித்து அவர் நம்மை கடிந்து நடத்துவார். அப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு சோர்வுகள் வரும். ஆனால் பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். வாசிக்கலாமா? எபிரேயர் 12:5 வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:5 வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை நீ அற்பமாய் நீ எண்ணக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் சாப்டர் 3:19. வெளிப்படுத்தல் வாசிங்க. நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்,
ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. பிரைஸ் தி லார்ட். நான் நேசிக்கிறவரே அவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீங்கள் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சிட்சையை கொடுக்கிறார் என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் நம்மை கடிந்து கொள்கிறார் என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். சில வேளைகளிலே ஆண்டவர் சில காரியத்தை ஆண்டவர் அனுமதிப்பார், அவர் காயப்படுத்துவார், ஆனால் அவர் காயங்களை அவரே கட்டுவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார் 1 தீமோத்தேயு 5:20 ஒருவன் தவறு செய்தால் எல்லாருக்கும் முன்பாக அவனை கடிந்து கொள் என்று சொல்கிறார். அவன் மனம் திரும்பும்படி அவனை கடிந்து கொள் என்று சொல்றார். நீதிமொழிகள் Proverbs 1:23 என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீ திரும்பு என்று சொல்லுகிறார். என் கடிந்து கொள்ளுதலை நீ அசட்டை பண்ணாதே. வேதம் சொல்லுகிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்றார். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் இடம் கொடாமல் போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நீதிமொழிகள் 1:25 என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் என்று சொல்றார். அப்ப பிரியமானவர்களே, கர்த்தர் கடிந்து கொள்வதற்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் கடிந்து சிட்சிக்கிறதற்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது பிரியமானவர்களே, ஏனென்றால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது என்று மனசுல நீங்கள் தோய்ந்து போக வேண்டாம். சங்கீதம் 141:5 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 141:5 நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீதிமான் என்னை தயவாய் கூட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். எத்தனை பேர் ஆண்டவருடைய சிட்சை கடிந்து கொள்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்? உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், எரிச்சல் ஆயிடுது நமக்கு. ஏன்? யோனாவை போல யோனா சொல்றாரு, எனக்கு எரிச்சலா இருக்குது நீங்க பண்றது அப்படின்னு. சோர்ந்து போகும்போது ஒரு இரிட்டேஷன் உண்டாகுது, ஒரு எரிச்சல் உண்டாகுது. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு, உன் இதயத்தை உன் செவியை என் பக்கம் நீ சாய் என்று கர்த்தர் சொல்றார். பிரியமானவர்களே, ஆகையால் நீதிமான் கடிந்து கொள்ளும் போது உன் தலையை நீட்டு, உன் தலையை எடுக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், ரொம்ப சோர்ந்து போய் படுத்துருவாங்க. இப்படி என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இப்படி என்ன பேசிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை யாராவது ஒருத்தர், ஒரு சகோதரனோ சகோதரி, ஒரு விசுவாச குடும்பமோ யாராவது ஒன்று சொல்லிட்டாலே என்ன பண்ணிடும்? சோர்ந்து போயிடும். பிரியமானவர்களே, கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் இருதயத்தை கொடுப்போம், நம் தலையை கொடுப்போம். அதான் ஆண்டவர் சொல்றார், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, சங்கீதம் 39:10 பாருங்கள். சங்கீதம் 39:10 தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்கள். என்னிலிருந்து உம்முடைய வாதை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போகிறேன். ஆண்டவரே, இந்த வாதையை என்னிலிருந்து எடுத்து போடும். உம்முடைய கரத்தின் அடிகளால் கர்த்தர் சிட்சிக்கிறாரு, கர்த்தர் கடிந்து கொள்றாரு, கர்த்தர் அடிக்கிறாரு. தாவீதுக்கு பயங்கரமான அடி விழுந்தது, சோர்ந்து போயிட்டான். கர்த்தர் அவனுடைய பிள்ளையை அடித்தாரு, குடும்பத்தை அடித்தாரு, வாதைகளை அனுப்பினாரு. போதும் ஆண்டவரே, ஆண்டவர் கையில விழுந்துட்டான். இன்னைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் ஏன் கடிந்து கொள்றாருன்னு புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஏன் சோதிக்கிறார்னு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஏன் அடிக்கிறார்னு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஏன் சிட்சிக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் He loves you so much. ஆண்டவர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார்.
அதனால்தான் தேசத்துல பிரியமானவர்களே ஒருவராகிலும் கெட்டு போக கூடாது. தேசத்திலே வாதைகள் வருகிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், எல்லாரும் எல்லா ஜனங்களும் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் ஒவ்வொருவரை நேசிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாரும் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவராகிலும் அழிந்து போக கூடாது. ஆகவே தான் சில சிக்ஷைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். தேசத்துல, நம்முடைய குடும்பங்களில, தனிப்பட்ட வாழ்க்கையில பிரியமானவர்களே, ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது, ஆண்டவர் நம்மளை டிசிப்ளின் பண்ணும்போது, நம்முடைய வாழ்க்கை நம்மை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். கடைசியாக வாசித்து முடிக்கலாம். கலாத்தியர் 6 அதிகாரம் 9 Galatians chapter 6 verse 9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆபத்து காலத்திலே சோர்ந்து போக வேண்டாம். ஆபத்தான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலை, இன்னலான சூழ்நிலை, சோறு வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய உறவில நீங்கள் ஐக்கியமா இருக்கும்போது பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். இரண்டாவதாக, நமக்கு சாதகமாக ஒன்று கிடைக்கவில்லையே என்று ஒருவேளை சோர்ந்து போய்விட வேண்டாம். ஆண்டவர் உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக, கர்த்தர் சிட்சிக்கிறதுக்கும், கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறதுக்கும், கர்த்தர் நம்மை அடிக்கிறதற்கும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறபடினால ஒரு அழகான காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். ஆகவே தான் நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கும் போது அவர்கள் நல்ல வழியில நடத்த வேண்டும் என்று அவர்களை சிட்சித்து நடத்துகிறோம் அல்லவா? அதே போலதான் நம்மை அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடினால், என் மகனே நீ வழி தவறி விடக்கூடாது, என் மகளே நீ வழி தவறி விடக்கூடாது, என் ராஜ்யத்தை நீ இழந்து விடக்கூடாது, என் நித்தியத்தை நீ இழந்து விடக்கூடாது. அதற்காகத்தான் பிரியமானவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை தட்டி 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 நேர் வழியா அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை நடத்துவார். கடைசியாக பிரியமானவர்களே, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். நற்கிரியைகளை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். Do not be weary in doing good things. நல்ல காரியங்களை நாம் செய்வோம், நற்கிரியைகளை நாம் செய்து பழகுவோம். பிரியமானவர்களே, 2 தெசலோனிக்கர் 3 அதிகாரம் 13 வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 2 அதிகாரம் 7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான, நாம் பார்த்து, நாம் அறிந்து, யாருக்கு நன்மை வேண்டுமோ, யாருக்கு உதவி வேண்டுமோ அவர்களுக்கு கட்டாயம் நாம் செய்ய வேண்டும். அதுதான் பிரியமான வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறதிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஒருவேளை நாம் ஏற்கனவே நான் செய்து விட்டேனே என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் நாம் நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யாக்கோபு ஆதியாகமம் 43:11 வாசித்து நாம் முடிக்கலாம். Genesis chapter 43 verse 11. ஆதியாகமம் 43:11. அதற்கு அவர்கள், தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போளமும் தெரப்பிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு
அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யாக்கோபு இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே கொடுமையான ஒரு பஞ்சம், எகிப்திலே பஞ்சம், அவர்கள் தானியத்துக்கு, அவர்கள் சாப்பாட்டிற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்டதான சூழ்நிலை பிரியமானவர்களே, அங்கே கஷ்டம், பஞ்சம். அந்த சூழ்நிலை சொல்றாரு, நீ யோசேப்பை பார்க்கும்போது வாசித்தோம் இல்லையா, இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்கள், விலை உயர்ந்த தேனும் பிசின் தைலமும் கந்தக வர்க்கங்களும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் நீ காணிக்கையாக கொடு. அங்கேயே பஞ்சகாலம் பிரியமானவர்களே, அங்கேயே கஷ்டம், அங்கேயே அவங்க போராட்டமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட நேரத்தில் யாக்கோபுக்கு ஒரு நல்ல ஹார்ட் பாருங்க, நல்ல ஒரு இருதயம் பாருங்க. இந்த பஞ்ச காலத்திலும் ஒரு நன்மை செய்யணும்னு ஒரு உள்ளம் அவருக்குள்ள இருக்குது. நம்ம நினைக்கலாம், எனக்கே கஷ்டமாச்சே, இங்கே எல்லாமே லாக்டவுனில் இருக்கிற சூழ்நிலை, இவ்வளோ நான் பிரச்சனை இருக்குமா, மற்றவங்களுக்கு எப்படி நான் உதவி செய்யறது? இட்ஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். எப்படி யாக்கோபு பாருங்க, தன்னுடைய பஞ்ச காலத்திலும் தன் நல்ல ஒரு இருதயத்தோடு நற்கிரியைகளை செஞ்சிருக்கிறார், கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். நாம ஷேர் பண்ணுவோம் பிரியமானவர்களே, நம்முடைய பணத்தை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை எல்லாவற்றையும் கொடுப்போம் கர்த்தருக்காக. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான், நற்கிரியைகளை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள், நன்மை செய்யுங்கள். ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, சபைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளை மக்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார் அல்லவா? நற்கிரியைகளை செய்ய சோர்ந்து போகாதீர்கள். இன்றைக்கு கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஏசாயா ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் எல்லாருமா எடுத்துக்கொள்வோமா? அங்கு 28ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. நன்றாக வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், அவர் சோர்ந்து போகிறது இல்லையா, இளைப்படைவதும் இல்லையா? இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நல்லா கவனிங்க, நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், அவர் சோர்ந்து போவதே இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவேளை நம்ம சொல்லலாம் அவர் கர்த்தர் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தது. வேதத்திலே வாசிக்கிறோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தரோடு இருக்கும்படி தூதர்களை உண்டாக்கினார். ஆனால் பிரியமானவர்களே, தூதர்கள் எல்லாம் பெருமை கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பினார்கள். 2ஆம் வசனத்திலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிவிட்டது. எவ்வளோ ஒரு நஷ்டங்கள், எவ்வளோ ஒரு பாடுகள், எவ்வளோ ஒரு கஷ்டம், போராட்டம். எவ்வளோ அழகா படைச்சுன்னு இந்த ஏஞ்சில இவ்வளோ ஒரு கஷ்டம் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஆண்டவர் மனுஷனை படைச்சாரு. நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், நல்ல சமாதானமா இருக்கட்டும், நல்ல தெய்வீக ஆசீர்வாதத்தோடு இருக்கட்டும் சொல்லி. ஆனா மனுஷனும் பாவம் செஞ்சு பிசாசனிடத்துல அவன் விழுந்து போனான். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் சோர்ந்து போயிட்டாரா? 8 பேரை உள்ள நோவா பேழைக்குள்ள வச்சு 8 பேரை கொண்டு வர பிளான் பண்றாரு, ஒரு திட்டம் பண்றாரு. ஆண்டவர் பாருங்க, சும்மா விடல, பிளான் பண்றாரு. இந்த மனுகுலத்தை எப்படி பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி, பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உலகம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஒரு உலகத்தை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அதான் சொல்றாரு, நான் சோர்ந்து போகிறது இல்லை. நீ ஏன் சோர்ந்து போயிட்ட? நம்மை உண்டாக்கின ஆண்டவர் சொல்றாரு, அவர் சோர்ந்து போகவில்லை. ஆகவே நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டாம். என்ன கஷ்டம் வந்தாலும், ஆபத்து வந்தாலும், எந்த தீங்கு வந்தாலும், எத்தனை போராட்டமா வந்தாலும், நமக்கு ஒருவேளை சாதகமா அமையலாம், சாதகமா இல்லாமல் போலாம். ஆனா பிரியமானவர்களே, நம்ம அழைத்த ஆண்டவர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லலாமா? சோர்ந்து போக வேண்டாம்.
கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.